ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ப்ரொமோ ஒன்று வந்திருக்கு. என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. நம்மளாம் வந்து பெருசாக வந்துட்டு, அதாவது நான் ஆல்ரெடி ஒரு கதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். யானை வந்து, அதாவது நம்மளுக்கு காற்று பிரியுது இல்லை, வாய் வெளியே வருது இல்லை, அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு யானை வந்துட்டு இந்த மாதிரி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்துட்டு எல்லோரும் பயங்கரமாக வந்துட்டு அதை போய் பார்க்குறதுக்காக கூடி நின்னாங்களாம். ஆனால் கடைசியில் அதுவும் நம்மள மாதிரி வந்து காற்று சரக்குன்னு பிரித்து விட்டுச்சான். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்கும் போது விக்ரமோட அம்மா அப்பா வந்து என்ன பண்ண போகிறாங்க தெரியலேன்னு நம்ம நினச்சா, இந்த ப்ரொமோ பார்க்கும்போது நம்மளுக்கு என்னங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சார் அதை போய் பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் 1,00,000 தொடப்போகுது. வாழ்த்துங்க, ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னென்னா, இவங்க ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஆண்டி என்னை வந்துட்டு இவன் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்க ஃபேமிலியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விக்ரம் அம்மா அப்பா, அவங்க விக்ரமோட மனைவி, இவங்க 3 பேர் வந்திருக்காங்க. ரவுண்டு அந்த டேபிள் நடக்கும்ல, அந்த விஷயம் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க விஜய் போகிறது வந்து கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. ஆண்டி அவன் என்னை ரொம்ப வேலை வாங்குறான், ஆண்டி என்னை வெறுப்புத்துனே வேலை வாங்குறான் அப்படின்னு. அடுத்த நிமிஷமே இப்போ வந்து விக்ரம சொல்லிட்டாங்களா, அட்டாக்கு வராங்க. கனி முதல் வந்துட்டு விக்ரமோட ஃபேமிலி கனிக்கிட்ட பேசுகிறது நிறுத்துங்கன்னு சொன்னாவே சூப்பராக இருக்கும். கனிக்கிட்ட அவங்க தங்கச்சி வந்து சொன்னாங்க, ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. ஆனால் இதை சொன்னாங்கன்னா, அவங்க மனைவி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கேட்குறது வாய்ப்பு இருக்குது. அதை பண்ணாமல் இருந்தாவே விக்ரம் கொஞ்சம் வருவாரோ என்னன்னு தெரியல. சரிங்களா? அதை சொன்னவொடனே கனி இவ்வளோ வராங்க. ஆமாம், இவங்க அப்படியே எல்லா வேலையும் செஞ்சுட்டாலும் அப்படியே உங்களை கேட்டாங்களா, எதுக்கு உள்ளே வரீங்க, இதைத்தான் வன்மன்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அம்மா கலாய்க்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பாரு இவனோட ஆர்கியூமெண்ட் 2 செகண்ட்ஸை உடச்சிட்றப்பாரு, அதுதான் அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமான்றாங்க. அதுக்கப்புறம் நீ ஒன்றை மாதிரி ஒரு சிஸ்டர்ன்றாங்க. அதுவே அவங்களுக்கு பிரித்த ஒரு அங்கீகாரம் தான். ஒன்றை மாதிரி ஒரு தங்கச்சி இருந்தாவே போதும், அவன் வாழ்க்கையில் இன்னும் நல்லா ஒரு டஃப் வந்திருக்குன்ற மாதிரி சொன்னாங்க பாருங்கள். இவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த தங்கச்சி அண்ணன்ற மூமெண்ட்டு சும்மா சொல்ல மாட்டாங்க. அந்த பொண்ணை வந்துட்டு கலாய்க்கணும், கோவமாக இருக்கணும் அப்படின்னு வந்தவங்க வாயிலேருந்து தங்கச்சியில் வார்த்தை வராது. உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொல்லும்போதே அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அந்த ஒரு நட்பு வந்துட்டு அந்த ஒரு அண்ணன் தங்கச்சி பாசமாக வந்து சூப்பராக வெளியே தெரிஞ்சிருச்சுன்றது நல்லாவே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் வெளியே போய் பேசுறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் விக்ரம. அங்கிள் என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லி அடித்து வெளியே அவனை திருத்துங்க அப்படின்றாங்க. அவர் நான் திருத்துறேம்மா அப்படின்ட்டு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு அவங்க அப்பா. என்னென்னா, நீ அலறதான்ப்பா எங்களால் பார்க்க முடியல அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க அம்மாவை சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் இந்த கேமில் எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்க முடியுமோ 100% கொடுக்குமோ அதெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அழாதப்பா பார்க்க முடியல அப்படின்னு. அம்மாவும் சொல்கிறாங்க, உன்னை வந்து எமோஷ்னலாக வந்துட்டு அடிக்க பார்க்குறாங்க, நீ வந்துட்டு டவுன் ஆகிடாதன்றாங்க. எல்லாமே எனக்கு ஓகே. ஆனால் அம்மா வந்துட்டு இந்த அளவுக்கு ஏமாந்து போயிருக்காங்களேன்றதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சில சர்டன் ஃபேன்ஸை வந்து ஒரு ஏமாச்சிருக்கார். அவர் வந்து பண்ணுறது, அதாவது அவர் இது வரைக்கும் அழுதுருக்கார் அப்படின்னா எல்லாமே ஒரு காரணம் இருக்கும். சும்மாலாம் அவர் அழமாட்டார். அந்த மாதிரி ஆள் நம்ம விக்ரம். அவர் அழுகிறாருன்னா அங்கே ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்போம். அதை தான் வந்து வியானா உடைச்சாங்க. ஆனால் வியானாவோட கரகம் அன்றைக்கி வந்து போயிட்டாங்க. வியானா அழகாக வந்து சொல்லுவாங்க, எப்போல்லாம் அவர் அழுகிறாரோ அப்போல்லாம் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருப்பார், அந்த நேரத்தில் அவர் அழுவார். அதே மாதிரி எப்போல்லாம் அவருக்கு ஒரு பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நியாயப்படுத்துவார். அதுதான் அவருடைய கேம்னு. புரியுதுங்களா? இந்த தான் பார்த்தீங்களா. இப்போ அவங்க அம்மா வேணால் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் அங்கே வந்துட்டு எவ்வளோ அழகாக உன்னை எமோஷ்னலாக டவுன் பண்ணுறாங்கன்றாங்க பாரு. அதுதான் கஷ்டமாக இருக்குது. அம்மாவுக்கு வந்து நல்லா பையன் அழும்போது கஷ்டமாக தான் இருக்கும். சும்மா அழுதாலும் சும்மா நம்மளே வந்து என்ன பண்ணுவோம், அடி வாங்கும்போது ஒரு ஆக்டிங்கை போட்டுருவோம். அம்மா கிட்ட வந்து அடி வாங்குறதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏழோன்னே விட்டுருவாங்களே, அதே மாதிரி அவர் வந்து கேமுக்காக போட்டார். அதை வந்து இவங்க உண்மை நம்பிட்டு இருக்காங்க. பட் உண்மையாக பார்க்க போனால் விக்ரம் தான் நிறைய பேரை வந்து பயங்கரமாக கேம் பண்ணி இது பண்ணியிருக்காரு. இவருக்கு ஒரு பிரச்சனை வந்தவொடனே ஒரு அழுகை போட்டார். ஆனால் இங்கே வந்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கிட்ட சொல்லுங்கள். நீங்களும் முதல்ல வந்து எதிர்பார்த்தீங்களா? நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், இன்னும் ஏன் நடக்குது அப்படின்னு. பாய் நண்பர்கள்.